ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு கிண்ணிக்கோழி பிரியாணி தான் நம்ம வந்து செய்கிறோம். அதை தான் நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறோம். கிண்ணிக்கோழியை நீட்டாக அறுத்துட்டு வந்து கழுவி எடுத்து இஞ்சி பூண்டு மஞ்சள் வத்தல் எல்லாமே போட்டு உப்பு எல்லாம் போட்டு லெமன் தயிர் எல்லாம் போட்டு விரவி அதை ஊற வச்சிருக்கோம் ரெடி பண்ணி. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சு பல்லாரி தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி ரெடி ஆச்சு. பிரியாணிக்கு மேலே போடுறதுக்காக நீல வாட்டில் வெங்காயத்தை வெட்டி அதையுமே பொரிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு 2 கிலோ ஜீரக சம்பா அரிசியில் தான் வந்து இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 கிலோக்கு மேலே வந்து கிண்ணிக்கோழி அதையுமே வந்து கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்றைக்கி அடுப்பில் தான் பிரியாணி செய்கிறோம். கூடுதலாக இருக்கனால நல்லா அடுப்பில் நல்லா தீ வச்சு எண்ணெய் சுட்டோன்னா சட்டி சுட்டோன்னா நெய் கடலை ஊற்றி பிரியாணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூட வந்து கொஞ்சமாக வந்து இது நெய்யும் சேர்த்துருக்கேன். அது தாளத்துக்கு தேவையான பச்சை மிளகா பிரியாணியில் அன்னாசி பூ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே அதில் வந்து போட்டு எண்ணெய் நல்லா சுட்ட பிறகு அதை போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். இந்த பச்சை மிளகா வந்து பொரிய நெய் வேறு எதையுமே போடக்கூடாது. பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சு வெள்ளை கலரில் அந்த தோல் வந்த பிறகு அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த பிரியாணியில் இறங்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நல்ல பிரியாணி பச்சை மிளகா நல்லா வந்துட்டு இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான மல்லி புதினா அந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். ஒரு கையளவு நல்ல குத்தா வாரி ஒவ்வொரு கையளவு வந்து மல்லி புதினா போட்டு நல்லா பிரட்டி போட்டு அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நல்லா வெந்த பிறகு வெட்டி வச்சிருந்த பல்லாரி ஒரு 1.5 கிலோ பல்லாரி இன்றைக்கி நாங்கள் வந்து போட்டுருக்கோம். 1.5 கிலோ பல்லாரி போட்டு பிரியாணிக்கு ஃப்ளேவரே வந்து பல்லாரி வந்து பொன்னிறமாக வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் பொன்னிறமாக பல்லாரியை நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. அது வந்து வதங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு தேவையான இஞ்சி பூடையும் நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூடு போட்டதுமே பல்லாரியும் இஞ்சி பூடும் போட்டதும் கொஞ்சம் அடி பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சிருந்த தக்காளியை நம்ம போட்டு தக்காளியுமே நல்லா அழகாட்டு பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 1.25 கிலோ தக்காளி நான் இன்றைக்கி போட்டுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்ட பிறகு நமக்கு வந்து லெமன் அந்த இஞ்சி பூண்டு தக்காளி போட்டோன்னே தேவையான உப்பையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கிடுங்க. உப்பு நல்லா போட்டோன்னே அந்த தக்காளி வெங்காயத்துலேருந்து அந்த தண்ணி வரும். அதில் இன்னும் கொஞ்சம் கிரீமி ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து அது கூட வந்து லெமனு தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேவி இங்கே வெந்துக்கிட்டே இருக்குது. கறி ஊற வச்சிருந்த கறியை வந்து குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் போட்டு ரெடி பண்ணி அதையுமே வச்சாச்சு. குக்கரில் கறி வந்த பிறகு இந்த கிரேவி ரெடியான பிறகு கறியை தூக்கி இதில் தட்டினோன்னா கறியில் உள்ள தண்ணி ஊறும். அந்த தண்ணியும் இதுவுமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா கிண்டி கொடுத்து நல்லா கொதிக்கட்டி இப்போ கொஞ்சம் தீயை நல்லா மடமடான்னு போட்டு நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியெல்லாம் கழுவி அங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கு. தண்ணியை இருத்து இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி. ஏன்னா கறியிலே கொஞ்சம் வத்தப்பொடியெல்லாம் போட்டுக்கணும். இவ்வளோ இதில் போட்டு நல்லா அழகாட்டு கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த மசாலா வாசனை எல்லாம் போயாச்சு. இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. ஜீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1.5 தண்ணி எந்த பத்திரத்தில் அரிசி இலக்கிங்களோ அதுக்கு 1.5 பத்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி வடிகட்டி வச்சிருந்த அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு தண்ணி கொஞ்சம் வத்தும் போதே நம்ம தம்மில் போடலாம். அப்போ பிரியாணி வந்து ஒத்தையாக வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பிரியாணி பொடி அது கூட நெய் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டாச்சு. இப்போ அரிசி மாதிரியே கார வெக்கரில் தான் பிரியாணி இருக்கும். அரிசியாக இருக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி வந்து கூடி குழஞ்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் அரிசி மாதிரி இருக்கும்போது தண்ணி வத்தினதுமே அந்த தம்மில் போடலாம். அடுப்புலனால இன்றைக்கி தம்மில் போட வந்து சூப்பராக இருக்கும். கீழே கங்க அவ்வளோத்தையும் மேலே வாரி வச்சு சூப்பராக நம்ம தம் போடைக்கு நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணி வச்சிருக்குது. அதையுமே நல்லா தூத்தி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நான் பார்த்தீங்கன்னா சோறும் தண்ணியும் சமமாயிட்டு இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எல்லாத்தையும் தூத்தி விட்டு மேலே வறுத்து வச்சுன்னா அந்த வெங்காயம் புதினா மல்லிக்கீரை நெய் எல்லாம் போட்டு அப்படியே வந்து மூடி மேலே அவ்வளோ கங்கையும் வாரி போட்டு ஒரு 1/2 மணிக்கு அப்படியே வச்சுருங்க. கீழே கங்கு வேண்டாம், மேலே மட்டும் போட்டால் போதும். கீழே கங்கு கிடந்தா சட்டி அடி பிடிக்கும். இது மேலே போட்டாலே அழகாக சோறு அழகாக தண்ணியெல்லாம் வற்றி முடிஞ்சு ஒரு 1/2 மணிக்கு கழிச்சு அப்படியே நம்ம இப்போ தம்ம பிரிக்க போகிறோம். தம்ம பிரிச்சோடனே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பிரியாணி. இப்போ அப்படியே நம்ம வந்து கிண்டி கொடுத்துக்கலாம். பிரியாணி என்றைக்குமே வந்து கிண்டி கொடுக்கும்போது நடுசுலேருந்து கிண்டக்கூடாது. சட்டினோட ஓரத்துலேருந்து சுற்றி கிண்டிங்கன்னா கறியெல்லாம் உடையாமல் சூப்பராக வரும். அழகான சூப்பரான ஒரு கிண்ணிக்கோழி பிரியாணி ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட். தயிரொலி கேசரியும் வச்சு இன்றைக்கி சைடிஸ் சூப்பராக வந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்